ஏமாற்றி பிழைக்கும் ஏர்டெல் பகல் கொள்ளையால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. வாடிக்கையாளர்களை அலைக்கழிப்பதில் முன்னிலையில் இருக்கும் ஏர்டெல் நிறுவனம் தற்போது வாடிக்கையாளர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஏர்டெல் வாடிக்கையாளர் ஒருவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேல் ஏர்டெல் சிம்மை பயன்படுத்தி வந்துள்ளார். போஸ்ட்பெய்ட் திட்டத்தில் அந்த சிம்மை பயன்படுத்தி வந்த அந்த வாடிக்கையாளர் தவிர்க்க முடியாத காரணங்களால் சுமார் 2 ஆண்டுகளாக அந்த எண்ணை உபயோகிக்காமல் இருந்துள்ளார். இந்நிலையில் அந்த எண்ணை மீண்டும் பயன்படுத்த முடிவெடுத்த வாடிக்கையாளர் சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள ஏர்டெல் அலுவலகத்தை அணுகியபோது வாடிக்கையாளர் பயன்படுத்திய எண் தற்போது வரை சேவையில் உள்ளதாகவும் நிலுவைத் தொகையை செலுத்தினால் மீண்டும் அந்த எண்ணையே பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர். பேமெண்ட் கிளியர் பண்ண சொல்றாங்க. கிளியர் பண்ணா கண்டிப்பா கிடைச்சிருமா சார்? எடுக்கலாம். பேமெண்ட் கிளியர் பண்ண சொன்னா கிளியர் பண்ணிட்டானா மெயில் அனுப்பிச்சா புக் பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளவு சார் அமௌண்ட்? 1187. 1187. ஆமா. கியூஆர் கோட் கொஞ்சம் அனுப்புறீங்களா சார்? அனுப்பிச்சிடுறேன். கியூஆர் கோடு செக் பண்ண முடியாது. இது வந்து இருக்கும். இல்ல நேர்ல வந்து கார்டுல கட்டலாமா? நேரம் வந்து நீங்க கியூஆரே பண்ணலாம். ஏன்னா அந்த கியூஆர் ரொம்ப நாள் இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன். பட் கன்ஃபார்மா எடுக்கலாம்ல சார்? எடுக்கலாம். அவங்க கிளியர் பண்ணிட்டு மெயில் அனுப்ப சொல்லிருக்காங்க. சரி, ஓகே சார். தேங்க் யூ சார். அவுட்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ண சொல்றாங்க. சரி சார், ஓகே. வாங்க. செல்போன் கான்வர்சேஷன். இதனை அடுத்து நிம்மதி அடைந்த வாடிக்கையாளரோ நிலுவைத் தொகையான 1187 ரூபாயை செலுத்தி அதற்கான ரசீதையும் பெற்றுள்ளார். சில மணி நேரம் கழித்து வாடிக்கையாளரை தொடர்பு கொண்ட ஏர்டெல் ஊழியர்கள் அப்ரூவல் கிடைத்துவிட்டது என்றும் நேரில் வாருங்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர் நேரில் சென்று ஊழியர்களை கேட்டபோது குறிப்பிட்ட எண்ணை பெற அப்ரூவல் கிடைக்கவில்லை என்று தெரிவித்ததோடு அந்த எண் ஃபேன்சி நம்பர் என்றும் அதனை மறுபடியும் பயன்படுத்த 25,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என சர்வ சாதாரணமாக கூறியுள்ளனர். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதனால் கடும் அதிர்ச்சிக்கு ஆளான வாடிக்கையாளர் நிலுவைத் தொகையை மட்டும் செலுத்தினால் போதும் என்றும் புதிய எண்ணை பெற அப்ரூவல் கிடைத்துவிட்டது என கூறிவிட்டு தற்போது 25,000 ரூபாய் கட்ட வேண்டும் என கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என முறையிட்டுள்ளார். ஆனால் ஊழியர்களோ அலட்சியமாக நடந்து கொண்டதோடு பணத்தை கட்டினால் மட்டுமே அந்த எண் கிடைக்கும் என திமிராக கூறியுள்ளனர். குறிப்பிட்ட அந்த எண்ணை முதலில் வாங்கும் போதே ஃபேன்சி நம்பர் என்ற அடிப்படையில் கூடுதல் தொகை செலுத்தி வாடிக்கையாளர் வாங்கிய நிலையில் தற்போது பணம் பறிக்கும் பகல் கொள்ளையர்களாக மாறிய ஏர்டெல் நிறுவனத்தினரின் செயலால் வாடிக்கையாளர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். போஸ்ட்பெய்ட் என்றாலே தலைவலி, அதுவும் ஏர்டெல் என்றாலே அட்ராசிட்டி. குழப்பமான பிளானின் டேரி பிளான் என வாடிக்கையாளர்கள் தெரித்து ஓடும் நிலையில் தற்போது வாடிக்கையாளர்களை ஏமாற்றி பிழைக்கும் ஏர்டெல் நிறுவனத்தின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.